இதுதான் தளபதி விஜய் அவர்களோட பிளானா 2026. இதனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் 100% மேலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் முதல்வருக்கான பிளானை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்துவதும், உள்ளாட்சி தேர்தலில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியாக நிற்க வைப்பதும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வழக்கமாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2023 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பெயரோட சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இதுதான் என்னோட கடைசி திரைப்படம், இதுக்கப்புறமா நான் எந்த திரைப்படத்தும் நடிக்க மாட்டேன், முழு அரசியல்வாதியாக ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழ் சினிமாவில் வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கு, தமிழகத்தில் வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் எந்த நடிகருமே நான் இதுக்கு மேலே படங்களே நடிக்காமல் கம்ப்ளீட்டாக அரசியல் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது கிடையாது. ஸோ சொல்லப்போனால் ரிட்டையர் ஆன நடிகர்கள் கமல்ஹாசன் கூட சரி, சிவாஜி கணேசனும் சரி, ஸோ நான் படம் நடிச்சுக்கிட்டே தான் அரசியல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னவங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தன்னோட கெரியரோட பீக்கில் 250 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அது வேண்டாம்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்துட்டாங்க. ஓகே, தளபதிக்கு அவ்வளோ ஆசை இருக்கா, அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கா, 2026 ஆட்சி பிடித்து விடும் அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ தளபதி 250 கோடி ஒருத்தர் சம்பளம் வாங்குறாங்க, அதை விட்டுட்டு ஒருத்தவங்க அரசியலுக்கு வராங்கன்னா, அது வேணாம் சொல்லிட்டு வராங்கன்னா, இதை பற்றிலாம் யோசிக்காம இருப்பாங்க. ஸோ தளபதியோட பிளான் என்ன அப்படிங்கிற சில தகவல் வெளியாகி இருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். தளபதி விஜய் அவர்கள் தன்னோட முழு அரசியல் ஈடுபடுவதற்கு முன்பு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் புஷி ஆனந்த், அதுக்கப்புறமா தளபதி விஜய், புதுச்சேரி முதலமைச்சர், இவங்க எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் செம்மையாக வெளியாகி ட்ரெண்ட் ஆனது. ஸோ புஷி ஆனந்த் அவர்களும் புதுச்சேரியில் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவர். தளபதிக்கும் புதுச்சேரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் 2 பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது புதுச்சேரி என்எஸ் காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான பிளானில் இருக்காங்களா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் இருந்து புதுச்சேரி முதலமைச்சரும் நம்ம தளபதியும் அடிக்கடி சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது எப்படி கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50-50% கூட்டணி வைக்க போகிறாங்கன்னா, நீங்கள் புதுச்சேரி எடுத்துக்கிட்டால் நல்லா தெரியும். பெருசாக ஒரு தொகுதிங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு கவுன்சிலர் தமிழகத்தில் எப்படி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு எம்எல்ஏ அங்கே நிற்பாங்க. அந்த அளவுக்கு பெருசாக மவுஸ் இருக்காது புதுச்சேரியில், ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிக்டில், சின்ன ஸ்டேட்டில். ஸோ அங்கே தான் தளபதி விஜய் அவர்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கே ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கான பிளானில் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால தான் நிர்வாகிகள் செலக்ட் பண்ணும்போது புதுச்சேரியில் ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிப்பதற்காக இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்களாம், வைக்க போறாங்களாம். அதுவும் கூட்டணியில் சீட் எப்படி பிரிக்க போறாங்கன்னா, 50-50% ஆஃப் சீட் பிடிக்க போறாங்களாம். ஸோ புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடித்தால் அங்கே தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருப்பாங்களா, வேற யாராவது முதல்வராக இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ அதிகமாக எழுந்திருக்கு. அதே சமயம் புதுச்சேரி ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சைடு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் வளப்படுத்தி கொண்டு இருக்கு. தமிழகத்திலும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்களாம். ஸோ நீங்க சொல்லலாம், தளபதி அவர்கள் அரசியலை விட்டு, சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வராங்க. ஸோ அதனால எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போராடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நாம் சட்டசபையில் நம்மளோட குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம். ஸோ அதனால இதுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் செய்த தவறை தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலும் தெளிவாக இருக்காங்களாம். விஜயகாந்த் செய்த தவறுனா என்ன, அதிமுகவோட கூட்டணி வைத்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. அதிமுக மற்ற கட்சிகளோட ஸ்டார்டிங்ல கூட்டணி வைக்காம அடுத்த தேர்தல் கூட்டணி வைத்தது. ஸ்டார்டிங்ல தன்னோட பலவீனம் என்ன அப்படி சொல்லி விஜயகாந்துக்கு தெரிந்து விட்டது. அதுக்கப்புறமா கூட்டணி வைக்கும் போது தான் அது ஒரு சரியான கூட்டணியாக அமையாம எதிர்கட்சியா வந்தாலுமே விஜயகாந்த் அவர்களோட பவர் அந்த டைம்ல பெருசா இல்லாம போயிடுச்சு. அந்த தவறை
தளபதி விஜய் அவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால் வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து தளபதிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இருக்க கருத்து கணிப்புப்படி வந்து 20% வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை வந்து கேட்டிருக்காங்க அதிமுக கிட்ட அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இப்போதைக்கு அதை பற்றி வந்து பேச வேண்டாம், தேர்தல் நெருங்கும் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்திலிருந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் 2 விஷயத்தில் வந்து தெளிவாக வந்து இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து புதுச்சேரியில் வந்து ஆட்சி வந்து எப்படியா பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து இவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்குறோம், அதை வந்து மக்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அதை தாண்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறமா சட்டப்பேரவையில் வந்து தங்களோட குரல் வந்து ஒலிக்கணும். தன்னோட குரல் கிடையாது, தன்னோட குரல் தான் தளபதி விஜய் மட்டும் வின் பண்ணிட்டு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் வின் பண்ணிட்டு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் அதிமுக கூட்டணிக்கு வந்து ஓகே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இந்த டவுட் வந்து இருக்கும், தளபதி விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் இல்லை தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையும் வந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நீ எப்படி அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். பொதுவாக எந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சினாலும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த கட்சி கூட கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஈவன் வந்து தேமுதிக கூட இப்போ வரைக்குமே வந்து தளபதி தான் எங்கள் கூட கூட்டணி வந்து நாங்கள் வந்து தளபதி கூட கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நான் வந்து இந்த கட்சியோட கூட்டணி போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்டிங்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்லிட்டா அந்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் வந்து சோறு வந்து ஏற்படும். தளபதி தான் முதலமைச்சர் அப்படி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிர்வாகிகளுக்கு ஓகே தளபதி துணை முதலமைச்சர் தான், எடப்பாடிக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படி சொல்லி அந்த ஒரு பெருசா வந்து ஈடுபாடு வந்து இருக்காது. இது வந்து எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணுது. அந்த ஒரு விஷயத்த தளபதி ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு வீடியோ சேவ் பண்ணி வைங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து அமைய போகிறது. ஒரு பயங்கரமான புரட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிறது. இதுதான் தளபதி விஜய் அவர்களோட பிளானா 2026. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் 100%க்கும் மேலே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் முதல்வருக்கான பிளானை வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து லைட்டாக வந்து ஹிண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து வலுப்படுத்துவதும் உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியாக வந்து நிற்க வைப்பதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வழக்கமாக தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2023 வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பெயரோட சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இதுதான் என்னோட கடைசி திரைப்படம், இதுக்கப்புறமா வந்து நான் எந்த திரைப்படத்துக்கும் நடிக்க மாட்டேன், முழு அரசியல்வாதியாக வந்து ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழ் சினிமாவில் வழக்கமாக தான் வந்து இருந்து கொண்டு இருக்குது, தமிழகத்தில் வழக்கமாக தான் இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் எந்த நடிகருமே வந்து நான் இதுக்கு மேலே படங்களே நடிக்காமல் கம்ப்ளீட்டாக அரசியல் வந்து இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது கிடையாது. ஸோ வந்து சொல்லப்போனால் வந்து ரிட்டையரான நடிகர்கள் கமல்ஹாசன் கூட சரி, சிவாஜி கணேசனும் சரி, ஸோ வந்து நான் படம் நடிச்சுக்கிட்டே தான் அரசியல் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னவங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தன்னோட கெரியரோட பீக்கில் 250 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகே, தளபதிக்கு அவ்வளோ ஆசை வந்து இருக்கா, அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கா, 2026 ஆட்சி வந்து பிடித்து விடும் அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ தளபதி 250 கோடி ஒருத்தர் வந்து சம்பளம் வாங்குறாங்க, அதை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து அரசியலுக்கு வந்து வராங்கன்னா, அது வேணாம் சொல்லிட்டு வராங்கன்னா இதை பற்றிலாம் யோசிக்காம வந்திருப்பாங்க. ஸோ தளபதியோட பிளான் என்ன அப்படிங்கிற சில தகவல் வந்து வெளியாகி இருக்கு. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், தளபதி விஜய் அவர்கள் தன்னோட முழு அரசியல் வந்து ஈடுபடுவதற்கு முன்பு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களை வந்து சந்தித்து இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து புஷி ஆனந்த், அதுக்கப்புறமா தளபதி விஜய், புதுச்சேரி முதலமைச்சர், இவங்க எல்லாமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து வெளியாகி ட்ரெண்ட் ஆனது. ஸோ புஷி ஆனந்த் அவர்களும் புதுச்சேரியில் வந்து எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏவாக வந்து இருந்தவர்.
தளபதிக்கும் புதுச்சேரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து 2 பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து புதுச்சேரி NS காங்கிரஸ் கூட வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்களா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் இருந்து புதுச்சேரி முதலமைச்சரும் நம்ம தளபதியும் வந்து அடிக்கடி சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது எப்படி கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50% வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னா. நீங்கள் வந்து புதுச்சேரி எடுத்துக்கிட்டால் நல்லா தெரியும். பெருசாக வந்து ஒரு தொகுதிங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்காது. ஒரு கவுன்சிலர் தமிழகத்தில் எப்படி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அங்கே நிற்பாங்க. அந்த அளவுக்கு பெருசாக வந்து மவுஸ் வந்து இருக்காது புதுச்சேரியில், ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிக்டில், சின்ன ஸ்டேட்டில். ஸோ அங்கே தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை வந்து பிடிப்பதற்கான பிளானில் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால தான் நிர்வாகிகள் வந்து செலக்ட் பண்ணும்போது புதுச்சேரியில் வந்து ரொம்ப கவனமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அங்கே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிப்பதற்காக வந்து இப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வந்து வச்சிருக்காங்களாம், வைக்க போறாங்களாம். அதுவும் வந்து கூட்டணியில் வந்து சீட் வந்து எப்படி பிரிக்க போறாங்கன்னா 50-50% ஆஃப் சீட் வந்து பிரிக்க போறாங்களாம். ஸோ புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்து பிடித்தால் அங்கே வந்து தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருப்பாங்களா, வேற யாராவது முதல்வராக இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வந்து அதிகமாக எழுந்திருக்கு. அதே சமயம் புதுச்சேரி ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சைடு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் வந்து வளப்படுத்தி கொண்டு இருக்கு. தமிழகத்திலும் ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டு இருக்காங்களாம். ஸோ வந்து நீங்க வந்து சொல்லலாம் தளபதி அவர்கள் அரசியலை விட்டு சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்து வராங்க, ஸோ அதனால வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போராடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து நாம் வந்து சட்டசபையில் நம்மளோட குரல் வந்து ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்களாம். ஸோ அதனால வந்து இதுக்கு முன்பு வந்து விஜயகாந்த் அவர்கள் செய்த தவறை வந்து தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலும் தெளிவாக இருக்காங்களாம். விஜயகாந்த் செய்த தவறுனா என்ன, அதிமுகவோட கூட்டணி வைத்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. அதிமுக மற்ற கட்சிகளோட ஸ்டார்டிங்ல வந்து கூட்டணி வைக்காம அடுத்த தேர்தலில் வந்து கூட்டணி வைத்தது. ஸ்டார்டிங்ல வந்து தன்னோட பலவீனம் என்ன அப்படி சொல்லி விஜயகாந்துக்கு வந்து தெரிந்து விட்டது. அதுக்கப்புறமா கூட்டணி வைக்கும் போது தான் வந்து அது வந்து ஒரு சரியான கூட்டணியாக வந்து அமையாம எதிர்கட்சியா வந்தாலுமே விஜயகாந்த் அவர்களோட பவர் வந்து அந்த டைம்ல வந்து பெருசாக வந்து இல்லாமல் போயிடுச்சு. அந்த தவறை வந்து தளபதி விஜய் அவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால் வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து எத்தனை % ஆஃப் ஓட்டு வந்து தளபதிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இருக்க கருத்து கணிப்புப்படி வந்து 20% வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை வந்து கேட்டிருக்காங்க அதிமுக கிட்ட அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இப்போதைக்கு அதை பற்றி வந்து பேச வேண்டாம், தேர்தல் நெருங்கும் போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்திலிருந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் 2 விஷயத்துல வந்து தெளிவாக வந்து இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து புதுச்சேரியில் வந்து ஆட்சி வந்து எப்படியா பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து இவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்குறோம், அதை வந்து மக்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அதை தாண்டி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறமா சட்டப்பேரவையில் வந்து தங்களோட குரல் வந்து ஒலிக்கணும். தன்னோட குரல் கிடையாது, தன்னோட குரல் தான். தளபதி விஜய் மட்டும் வின் பண்ணிட்டு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் வின் பண்ணிட்டு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் அதிமுக கூட்டணிக்கு வந்து ஓகே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா இந்த டவுட் வந்து இருக்கும், தளபதி விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் இல்லை தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையும் வந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நீ எப்படி அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். பொதுவாக எந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சினாலும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த கட்சி கூட கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஈவன் வந்து தேமுதிக கூட இப்போ வரைக்குமே வந்து தளபதி தான் எங்கள் கூட கூட்டணி வந்து நாங்கள் வந்து தளபதி கூட கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நான் வந்து இந்த கட்சியோட கூட்டணி போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்டிங்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்லிட்டா அந்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் வந்து சோறு வந்து ஏற்படும். தளபதி தான் முதலமைச்சர் அப்படி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிர்வாகிகளுக்கு ஓகே தளபதி துணை முதலமைச்சர் தான், எடப்பாடிக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படி சொல்லி அந்த ஒரு பெருசா வந்து ஈடுபாடு வந்து இருக்காது. இது வந்து எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணுது. அந்த ஒரு விஷயத்தை தளபதி ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு வீடியோ சேவ் பண்ணி வைங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து அமைய போகிறது. ஒரு பயங்கரமான புரட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிறது.